வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆழமான விடயத்தை பற்றி பார்க்க போறோம். ஓம் வணக்கம். ஸ்விஸ் ரவி எழுதிய குமிழி என்ற நாவலில இருந்து ஒரு முக்கியமான அத்தியாயத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. சரிதான். இது விடுதலை போராட்டத்துக்காக பயிற்சி முகாமுக்கு போற ரகு என்ற ஒரு இளைஞனின்ற கதை. பெரிய கனவுகளோட போறான். ஓம் ஒரு பெரிய இலட்சியத்தோட. ஆனா அங்கே அவன் பார்க்கிற யதார்த்தம் அது அவனை முற்றாக உலுக்கி போடுது. அந்த கனவுக்கும் யதார்த்தத்துக்கும் இடையிலான அந்த அதிர்ச்சியத்தான் நாங்கள் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக. இது வெறும் ஒரு கற்பனை கதை இல்ல. ஒரு போராட்ட அமைப்பின்ற ஆரம்ப காலத்துல அதுக்குள்ள என்ன மாதிரியான நிலைமைகள் இருந்திருக்கும். உள்நிலைமைகள். போராளிகளின்ற மனநிலை, அதிகாரம் எப்படி வேலை செய்திருக்கும் என்று ஆராயறதுக்கு இது ஒரு முக்கியமான ஆதாரம். குறிப்பாக ஒரு தனி மனுஷன் ஒரு பெரிய சித்தாந்தத்துக்குள்ள போனதுக்கு பிறகு எப்படி தன்னுடைய சுய அடையாளத்தையும் கேள்வி கேட்கிற திறனையும் இழக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள இது உதவுது. சரி, வாங்கோ இத ஒவ்வொன்றாக பார்ப்போம். கதை தொடங்குறதே ரகுவின்ற முதலாவது காவல் கடமையில, அதாவது டியூட்டியில நடக்கிற ஒரு சம்பவத்தோட தான். நடுச்சாமம். அதிகாலை 2 மணி இருக்கும். ஒரே நிசப்தம். திடீரென்று அந்த சவுக்கு காட்டுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேக்குது. அது சாதாரண சத்தம் இல்ல. ரகு அதை மரண ஒலி என்று உணர்றான். ஆமா, நரம்புகளை பிடிச்சு உழுக்கிற மாதிரி ஒரு ஓலம். அந்த ஓலத்துக்குள்ள ஒரு குரல் நடுங்கி கேக்குது. உங்களுக்கு அண்ணா இல்லையா, தம்பி இல்லையா என்று ஒரு கெஞ்சல், ஒரு கதறல், பிறகு அதட்டல் சத்தங்கள் வருகுது. அந்த முகாமின்ற அமைதியே அந்த ஒரு கணத்துல உடைஞ்சு போகுது. சரிதான். நாட்டுக்காக போராட வந்த ரகுவுக்கு இது என்ன நடக்குது என்றே புரியல. ஒரு பெரிய குழப்பம் அவனுக்குள்ள. அந்த அதிர்ச்சியில அவன் நின்ற பரணியிலிருந்து கீழே எட்டி பாக்கறான். அவனோட கூட டியூட்டியில நின்ற தோழர் பரம். அந்த சத்தத்தை கேட்டு மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறார். ரகு பதறிப்போய் ஏணியால வேகமாக கீழே இறங்கி வாரான். கொஞ்ச நேரத்துல ரெக்கி தோழர் இங்க வாரார். இஞ்சதான் விடயம் இன்னும் சிக்கலாகுது. அந்த ரெக்கி தோழர் மயங்கி கிடக்கிற பரமின்ற முகத்துல தண்ணிய தெளிச்சு எழுப்பி அவனை கூட்டிட்டு போறார். ரகுவிடம் என்ன சொல்றாரு? ரகுவிடம் திரும்பி, அது ஒன்றும் இல்ல, இத பத்தி நாளைக்கு நான் சொல்றேன், இப்ப டியூட்டிய பாருங்கோ என்றிட்டு போயிடுறார். அப்போ நடந்தது என்ன என்ற விளக்கமும் இல்லை, கேள்வி கேட்கவும் அனுமதி இல்ல. இதுதான் அந்த அமைப்பின்ற முதல் பாடம். இராணுவ இரகசியம் என்ற ஒரே ஒரு சொல் எல்லா கேள்விகளுக்கும் பூட்டு போடுது. அப்போ இந்த இராணுவ இரகசியம் என்பது உண்மையை மறைக்கிறதுக்கு மட்டுமல்ல, ஒருவிதமான உளவியல் கட்டுப்பாட்டை உருவாக்குறதுக்குமா பாவிக்கப்படுது? நிச்சயமா. ஒரு மூடி அமைப்புக்குள்ள எது இரகசியம் எது இல்லை என்று தீர்மானிக்கிற அதிகாரம் சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஒரு சம்பவம் நடக்குது, ஆனா அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லேக்க போராளிகளுக்குள்ள ஒரு விதமான தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு வந்துரும். அதேதான். ஒருத்தருக்கொருத்தர் பேசி என்ன நடந்தது என்று அறியலாம போகும். சந்தேகம் வளரும், பயம் ஆழமாக பதியும். இது ஒரு உளவியல் கருவி. அடுத்த நாள் காலையில பயிற்சிக்கு போகைக்க இரவு சத்தம் வந்த அந்த இடத்த ரகு உன்னிப்பாக பாக்குறான். அங்கே சவுக்கு மரங்களுக்குள்ள மறைச்சு ஒரு சிறிய குட்டில் இருக்கிறத காண்கிறான். அதே நாள்தான் முகாமுக்கு தலைவர் பெரியவர் வாரார். அதாவது உமா மகேஸ்வரன். மிக எளிமையா வாரார், ஒரு சிவப்பு ரீஷர்ட் வேட்டியோட. நாட்டுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறீள், பெருமையான விஷயம் என்று போராளிகளை ஊக்குவிச்சு பேசுறார். அவரை பார்த்ததும் ரகுவுக்கு ஒரு புது நம்பிக்கை வருகுது. ஆனா இஞ்சதான் ஒரு பெரிய முரண்பாடு வெளிப்படுது. தலைவர் முகாமுக்கு வாரத்துக்கு முதல் நாள் அந்த சவுக்கு காட்டுக்குள்ள இருந்த மர்மமான கொட்டில் அவசரமாக பெயர்த்தெடுக்கப்படுகுது. முகாம் வாசலில அதன்ற கிடுகுகள் எல்லாம் ஒழுங்கா அடுக்கப்படுகுது. அவர் பேசிட்டு போனதுக்கு மறுநாள் காலமேல அந்த கொட்டல் திரும்பவும் அதே எழுத்துல முளைச்சிருக்குது. ஆமா, இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. சக போராளிகள் தங்களுக்குள்ள என்ன கதைக்கிறாங்க இத பற்றி? அவங்க தங்களுக்குள்ள மெல்லிதாக கதைக்கிறாங்க. இதெல்லாம் பெருசுக்கு தெரியாம தான் செய்யறாங்க போல. அப்படியா? அதனாலதான் பெருசு வரைக்க எல்லாத்தையும் புடுங்க போட்டுட்டு இப்ப திரும்பவும் போட்டுட்டாங்கன்னு. அப்போ இதுல 2 சாத்தியம் இருக்குது. ஒன்று, தலைவருக்கு தெரியாமலேயே முகாமுல சில கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்க வேணும். அல்லது அவருக்கு எல்லாம் தெரிந்தும் தெரியாதது மாதிரி ஒரு தோற்றம் காட்டப்படுதா? அது ஒரு முக்கியமான கேள்வி. இது அந்த அமைப்பின் அதிகார கட்டமைப்பை காட்டுது. சிலவேளை களத்தில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் தங்களுடைய அதிகாரத்துக்காக சில விடயங்களை மேலிடத்துக்கு தெரியாம செய்திருக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தக்க சில விரும்பத்தகாத விடயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தலைவர் மீட்டு மெனுல புரி செய்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. எதைப்படி இருந்தாலும் வெளிப்படைத்தன்மை என்ற ஒன்று அங்கே அறவே இல்லை. சரிதான். அந்த மர்ம கொட்டில் எதையோ அல்லது யாரையோ மறைக்க பயன்படுது.
அந்த கொட்டில பற்றிய மர்மம் ரகுவுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகத்தை வளர்க்குது. அப்பதான் அவனுக்கு ஒரு பழைய கதை ஞாபகத்துக்கு வருகுது. அந்த சுகமில்லாம இருந்த தோழர் பற்றியதா? அதேதான். கொஞ்ச நாளைக்கு முன்னா சுகமில்லாமல் இருந்த ஒரு தோழரை காணாம போயிட்டது. விசாரிச்சதுக்கு அவன் புலி என்ற உளவாளி, அதால அவனை விசாரிக்கிறோம்னு சொல்லிருக்கணும். இந்த சூழல்ல தான் அடுத்த சம்பவம் நடக்குது. முகாம் பொறுப்பாளரா இருந்த மதன் திடீரென புலிகளின் உளவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு முகாமை விட்டு ஓடிவிட்டதாக செய்தி பரவுது. இதுதான் கதையின்ற ஒரு முக்கியமான திருப்புமுனை. ஒரு அமைப்புக்குள்ள சந்தேகம் பரவத் தொடங்கிட்டதுன்னா யார் நண்பன் யார் எதிரி என்ற குழப்பம் வந்துடும். நேற்று வரைக்கும் எல்லாருக்கும் பொறுப்பாளரா இருந்த ஒரு ஆள் ஒரே நாள்ல துரோகியாக மாற்றப்படுறார். இது போராளிகளின் நம்பிக்கை அடியோடு சிதைக்கும். ஒருத்தர உளவாளி அல்லது துரோகி என்று முத்திர குத்துறது எவ்வளவு சுலபமாக இருக்கு. அந்த ஒரு சொல் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை நியாயப்படுத்திடுமா? மிகச்சரியள். அந்த முத்திரைதான் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். ஒருத்தர உளவாளி என்று சொல்லிட்டால் பிறகு அவர் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அவர் மேல நடத்தப்பட எந்த வன்முறைக்கும் ஒரு நியாயம் கற்பிக்கப்பட்டுவிடும். அவன் உளவாளி, அவனை விசாரிக்கிறோம் என்றால் அதுக்கு மேல யாரும் கேள்வி கேட்க துணிய மாட்டாங்க. தப்பியோடியதாக சொல்லப்பட்ட மதன் அடுத்த நாள் அதிகாலை பிடித்து வரப்படுறான். அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் மிக கொடூரமானவை. கிட்டத்தட்ட 320 போராளிகளையும் ஒரு அரைவட்டமாக நிக்க வச்சு நடுவுல மதன் மீது தாக்குதல் தொடங்குது. சுந்தரம் படைப்பிரிவு என்று தங்களை சொல்லிக் கொள்ற ஒரு குழுதான் மதன மிருகத்தனமாக தாக்குது. இந்த சுந்தரம் படைப்பிரிவு என்ற பெயருக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் வரலாறு இருக்கு இல்லையா? ஆமா, அது மிக ஆழமான ஒரு குறியீடு. சுந்தரம் என்பவர் புளோட் அமைப்பின்ற ஆரம்பகால முக்கியஸ்தர்களில் ஒருவர். ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். பிரபாகரனையும் உமாமகேஸ்வரனையும் தாண்டி ஒரு பெரிய ஆளுமையாக வளரக்கூடியவர் என்று கருதப்பட்டவர். அவரை புலிகள் 80களின் தொடக்கத்துல சுட்டுக் கொன்றார்கள். இப்ப புலிகளால் கொல்லப்பட்ட சுந்தரத்தின் பெயரில் ஒரு படைப்பிரிவை உருவாக்கி புலியின் உளவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட மதனை தாக்குறது என்பது ஒரு கொடூரமான முரண்நகை. இது ஒரு நாடக மாதிரி அரங்கேற்றப்படுது. சரிதான். இது வெறும் தாக்குதல் இல்ல, இது ஒரு அரசியல் பழிவாங்கலின் தொடர்ச்சி மாதிரி. மதன் கதறான், நான் சொல்றத கேட்டு போட்டு அடியுங்கோண்டு. ஆனா யாருமே அதை கேக்குறதா இல்ல. என்னடா சொல்ல இருக்கு உனக்கு என்று கத்திக்கொண்டே அடிக்கிறாங்க. அவனது உடைகள் கிழிக்கப்படுது. கொட்டானால் முழங்கால்ல ஓங்கி தாக்குறாங்க. சிதைஞ்சு கிடந்த அவன்ற முதுகுல ஏறி நின்று கிராவலிங் செய்யடா என்று கட்டளையிடுறாங்க. ரகுவின்ற மனசு இந்த சம்பவத்தால முற்றாக நிலைகுலைஞ்சு போகுது. எனக்கு ஒரு கேள்வி வருடுது. 320 பேர் இத பார்த்து கொண்டு நிக்கிறாங்க. ஒருத்தரால கூடவா தட்டி கேட்காம போச்சு? அந்த மௌனம் அந்த வன்முறையை விட பயங்கரமா இருக்கு இல்லையா? மிக முக்கியமான கேள்வி. அதுக்கு பதில் அங்கே உருவாக்கப்பட்டிருந்த சூழல்தான். நாங்க முதல்ல பேசின ராணுவ ரகசியம் மாதிரி இங்க கூட்டு பயம், கலெக்டிவ் ஃபியர். அதே கூட்டு பயம் உருவாக்கப்படுது. மதன் ஒரு துரோகி, அவன் புலிகளுக்கு முகாம காட்டி கொடுத்தால் 320 பேரென்ற உயிருக்கும் ஆபத்து என்ற ஒரு கதை பரப்பப்பட்டிருக்கு. அப்ப மதனை தாக்குறது தங்களை தற்காத்து கொள்ற செயல் மாதிரி சித்தரிக்கப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் நான் மட்டும் இதுக்கு எதிராக கதைச்சா எனக்கும் துரோகி பட்டம் கட்டி இதே நிலைமையை உருவாக்கிடுவாங்களோ என்று பயந்திருப்பாங்க. அப்போ இந்த கூட்ட பயம் என்பது சர்வாதிகார ஆட்சிகள், தீவிர மதக்குழுக்கள் மாதிரி பல மூடிய அமைப்புகள்ல அதிகாரத்தை காப்பாற்ற பாவிக்கப்படுற ஒரு உத்திதானே. குத்திட்டா மற்றவர்கள் தங்களையும் அப்படி சொல்லிடுவாங்களோங்கிற பயத்துல அமைதியாகிடுவாங்க. ஒரு தனி நபரின்ற மனச்சாட்சிய ஒரு கூட்டத்தின்ற பயம் ஜெயிச்சிடும். சரிதான். அங்க நின்ற 320 பேர்ல பலருக்கு அது பிழையண்டு தெரிஞ்சிருந்தாலும் அந்த பயம் அவளை செயலிழக்க செய்துட்டுது. இந்த கொடூரத்தின்ற அடுத்த கட்டம்தான் ரகுவை இன்னும் ஆழமாக பாதிக்குது. முதல் நாள் இரவு அலறல் சத்தம் கேட்டு மயங்கி விழுந்தானே தோழர் பரம். அவன மதனை விசாரிச்சு அடிச்சு கொண்டிருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. பிறகு பரம் திரும்பி வரான். ரகு அவனிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்க அவன் அழுது கொண்டே சொல்றான். இதுதான் அந்த உளவியல் உத்தியின்ற உச்சகட்டம். மதனை தண்டிப்பதுதான் நோக்கமெண்டா வேறு யாராவது அடிச்சிருக்கலாமே, ஏன் குறிப்பா பரம தேர்ந்தெடுத்து அடிக்க வைக்க வேணும்? அதுதான், ஒருவனை வன்முறைக்கு சாட்சியாக வைக்கிறது வேற, அவனை அதில் பங்குதாரனாக்குறது வேற. பரம் திரும்பி வந்து ரகுவிடம் சொல்றான், தோழர் என்னட்ட ஒரு கொட்டின தந்து மதனை அடிக்க சொன்னா மொட்டமூர்த்தி. கேட்கவே கஷ்டமா இருக்கு. என்னால முடியாமல் இருந்ததடா, கை நடுங்குச்சு, அடிடா என்று அவன் என்ற குண்டியில காலால் அடிச்சான். பயத்துல நடுங்கி அடிச்சேன். ஒரு அப்பாவி போராளிய வன்முறையில பங்காளி ஆக்குறாங்க. இது ஒரு திருட்ட கண்ணால பார்க்க சொல்றது மாதிரி இல்ல, திருடின பொருளை ஒன்ன கையில கொடுத்து இத நீயும் பிடிச்சுக்கோண்டு சொல்றது மாதிரி. அப்போ அவரும் ஒரு திருடன்.
அவரால் இனி மற்றவர்களை காட்டிக் கொடுக்க முடியாது. பரமை அடிக்க வைத்ததன் மூலம் அவனது தார்மீக பலத்தை உடைக்கிறாங்க. நானும் அடித்து விட்டேன் என்ற குற்ற உணர்ச்சி அவனை வாழ்நாள் முழுவதும் அமைதியாக்கிவிடும். சரிதான். அவனால் இனி அந்த அமைப்பின்ற செயல்களை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது. அந்த கொடூரத்தின் ஒரு பகுதியாக அவனை மாற்றி அவனை மௌனமாக்கி விடுகிறார்கள். இது மிக கொடூரமான ஒரு உளவியல் சித்திரவதை. இந்த தனிப்பட்ட சித்திரவதைகளுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் பின்னணியும் இருக்குது போல. மதன் ஒரு பண்ணையார் என்ற வீட்ல ஒழிச்சிருந்த போதுதான் பிடிக்கப்படுறான். ஓம், அப்ப நடந்த துப்பாக்கிச் சூட்டில அந்த பண்ணையார் கொல்லப்படுறார். இதுல இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னண்டா, அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அந்த கொலை முறைப்பாடு செய்யப்பட்ட பதிவேட்டிலிருந்து பக்கங்களை கிழித்திருந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்படியா? ஓம், ஒரு முதலமைச்சரே கொலை பதிவேட்டிலிருந்து பக்கங்களை கிழித்தார் என்பது நம்ப முடியாததாக இருக்கு. அந்த நேரத்துல இந்திய, குறிப்பாக தமிழக அரசியல் தலைமைகளுக்கும் இந்த இயக்கங்களுக்கும் இடையிலிருந்த உறவு அவ்வளவு சிக்கலானதா? அது மிகவும் சிக்கலான ஒரு காலகட்டம். தமிழீழம் என்ற ஒரு பெரிய இலட்சியத்துக்காக இது மாதிரியான சிறிய அநீதிகளையும் சட்ட மீறல்களையும் கண்டுகொள்ளாமல் விடும் ஒரு அரசியல் சூழல் அப்ப இருந்தது. இந்திய மற்றும் தமிழக அரசுகளின் ஆதரவு. ஓம், அந்த ஆதரவு இந்த இயக்கங்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பு கவசத்தை கொடுத்தது. தாங்கள் செய்கிற உள்விசாரணைகள், சித்திரவதைகள், கொலைகள் எதுவும் சட்டத்தின் முன் கொண்டு வரப்படாது என்ற ஒரு துணிவை அது கொடுத்தது. அப்போ அந்த பண்ணையார் என்ற உயிர் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லையா? பெரிய இலட்சியத்தின்ற முன்னால தனிநபர்களின்ற உயிரும் நீதியும் பல நேரங்களில காணாம போயிடும். ஈழப் போராட்டம் என்ற பெரிய சித்திரத்துக்கு முன்னால அவருடைய மரணம் ஒரு சிறிய புள்ளியாக கரைஞ்சு போகுது. அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆதரவு ஆயுத குழுக்களுக்கு ஒரு சட்டத்துக்கு புறம்பான பாதுகாப்பை வழங்கியிருக்கு. ஓம், அவைகள் தங்களை ஒரு தனி அரசாங்கம் மாதிரி நடத்திக் கொள்ள அது வழிவகுத்தது என்பதைத்தான் இது காட்டுது. ஆஹா, இந்த அத்தியாயத்தினூடாக விடுதலை என்ற ஒரு உயர்ந்த இலட்சியத்தோட போன ரகு மாதிரி இளைஞர்கள் பயிற்சி முகாம்களுக்குள்ளே அதிகாரம், வன்முறை, சந்தேகம், உளவியல் சித்திரவதை போன்ற யதார்த்தங்களை எப்படி எதிர்கொண்டாங்க என்பதை பார்க்கிறோம். அவன் கனவு கண்டு போன விடுதலை போராட்டத்துக்கும் அவன் கண்ணால கண்ட மிருகத்தனத்துக்கும் இடையில அவனது ஆன்மா எப்படி சிதைக்கப்பட்டிருக்கும் அத நம்மால உணர முடியுது. நீங்கள் ஆராய்வதற்காக ஒரு இறுதிச் சிந்தனையை விட்டுட்டு போறேன். ஒரு மூடிய அமைப்புக்குள்ள இராணுவ ரகசியம், துரோகி போன்ற சொற்கள் உண்மையை மறைக்கிறதுக்கும் வன்முறையை நியாயப்படுத்துறதுக்கும் எவ்வளவு சக்தி வாய்ந்த கருவிகளாக பாவிக்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். ஓம், அப்படியான ஒரு சூழல்ல ஒரு தனி மனுஷன் தனக்கான தர்மத்தையும் நியாயத்தையும் எப்படி வரையறுத்துக் கொள்வான்? எது சரி எது பிழை என்று அவனுக்கு தெரிந்திருந்தும் ஒரு கூட்டத்தின்ற அழுத்தத்தாலும் உயிர் பயத்தாலும் தவறானதை செய்ய நிர்பந்திக்கப்படும் போது அவனது மனசாட்சிக்கு என்ன நடக்கும்? அந்த மனசாட்சியுடன் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் எப்படி போராடுவான்? இதை சிந்தித்து பாருங்க.